ஹே கைஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக சண்டே அதுவும் சீக்கிரமாக எழுதிட்டேன். என்னெல்லாம் ஆச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹவு 6 months கேன் சேஞ்ச் சம்மன்ஸ் லைஃப் சேலஞ்சில் இது மந்த் 1 அது டே 27. அண்ட் கைஸ் எழுதுதான் ஃப்ரெஷ் ஆகிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் காலையிலேயே சரியான ஓவர் திங்கிங். அடுத்து என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி யோசிச்சுட்டு எந்த வேலைக்காகாதுன்னு பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சண்டே ரெஸ்ட்டு தானடா சொல்லுவேன்னு கேட்கலாம். ஆனால் ஆல்ரெடி 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். அதனால தான் இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறேன். அண்ட் கைஸ் இன்னைக்கு கோர் ஒர்க் அவுட் வயிறு எரிகிற மாதிரி என்னெல்லாம் எக்ஸசைஸ் இருக்கோ எல்லாமே பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் கைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஒரு சென்டென்ஸ் யோசித்தேன். அது என்னன்னா, மற்றவங்க வளர்றதை பார்த்து வயிறு எறிகிறதுக்கு இப்படி ஒர்க் அவுட் பண்ணி வயிறு எறிகிறது எவ்வளோ மேலு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, போய் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அப்புறம் எல்லா ஒர்க் அவுட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலையிலே சாப்பிட்டேன். அப்புறம் கைஸ் இவங்களை பார்த்தீங்களா டோர் ஓப்பன் பண்ண என்னெல்லாம் ட்ரை பண்ணுறானுங்கன்னு. அப்புறம் இவனுங்க கூட விளையாடிட்டு சரி படிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் தான் ஹேர் கட் பண்ணணும்னு ஞாபகம் வந்தது. சோம்பேறித்தனம் இல்லாமல் போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்புறம் அகைன் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மதியம் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்தது போதுன்ட்டு வாய்ஸ் ஓவர் அண்ட் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறம் சும்மா இல்லாமல் ஷேடோ பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தேன். இதையும் ஒரு ரொட்டீனாக கொண்டு வரலான்னு இருக்கேன். அப்புறம் அம்மா சுட்ட வடையை சாப்பிட்டுட்டு கோடிங் கிளாஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட் வரைக்கும் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் இந்த குட்டி கொஞ்சம் வீட்டில் விட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு சாப்பிட்டு கோடிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தூங்க போயிட்டேன். அப்புறம் நாளைக்கு காலேஜ் லீவாங்க கைஸ். அதனால தான் இன்றைக்கி ரூமுக்கு போகலை. அண்ட் அவ்வளோதான் கைஸ். நீங்களும் ஏதாச்சும் ப்ராக்டிவாக பண்ணுங்கள். டாடா பாய்.